வணக்கம். சனா ஹேர் ஆயில். ஏதோ 1 லிட்டர் ஹேர் ஆயில் லான்ச் பண்ணியாச்சு. இத வச்சே நான் இப்ப பேசலான்னு இருக்கேன். என்னன்னா எல்லாருமே வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்னா என்னன்னு சொல்லி கேட்குறீங்க. நெறைய பேர்கிட்ட இந்த டபுள் பாயிலிங் மெத்தட் பத்தி நான் சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கன்டினியூஸ் ஹேர் ஃபால் இருக்கு. எனக்கு ரொம்ப ஹெவி டேண்ட்ரஃப் இருக்கு. அவங்க எல்லாருக்குமே வந்து இத நான் சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன். மத்தபடி ஒரு நார்மல் மெயின்டனன்ஸ்க்கு அ எனக்கு ஒரு ஹேர் ஆயில் அப்டின்னா, இத நீங்க தாராளமா ரெகுலரா டெய்லி அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும். மத்தபடி உங்களுக்கு வந்து ஒரு வெரி ஹெவி ஹேர் ஃபால் இருக்கு. எனக்கு தலையில கை வச்சாலே முடி வேறு வேறா வருது. அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. எனக்கு அ அ தொ அ வாக்கு எடுக்கிற பக்கம்லாம் எனக்கு ஒயிட் கலர்ல விசிபிளா தெரியுது. அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அந்த டபுள் பாயிலிங் மெத்தட் எப்படின்னு நான் சொல்றேன். ஒண்ணும் இல்லைங்க. ஆ தண்ணீய ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம சனா ஹேர் ஆயில்ல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வெசல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்ல கொஞ்சமா ஸ்க்வீஸ் பண்ணி, அந்த ஹீட் ஆகுற தண்ணீல அத வச்சுடுங்க. ஸோ அந்த பாத்திரம் அதுங்க மிதந்துட்டே இருக்கும். தண்ணி ஹீட் ஆக நம்ம ஸ்க்வீஸ் பண்ண ஹேர் ஆயில் வந்து அதுல ஹீட் ஆயிட்டே இருக்குங்க. ஸோ அது வந்து நீங்க தொட்டு பாருங்க. அது கை பொறுக்குற சூடுல இருக்கணும். நீங்க ரொம்ப கொதிக்க தொட்டுற கொதிக்கிற எண்ணெய நீங்க தலைக்கு அப்ளை பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கப்ப, மீன்வைல் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, தலைய ஃபுல்லா பிரிச்சுட்டு, தல ஃபுல்லா வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுருங்க. பிகாஸ் வந்து டேண்ட்ரஃப் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, நம்ம முந்தின நாள் வந்து அ அ ஏற்பட்ட வேர்வையா இருக்கலாம், ஏதோ பொல்யூஷனா இருக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு லேயரா வந்து செட் ஆயிருக்கும் நம்ம தலையில. ஸோ மைல்டா வந்து நம்ம தலைய வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுருங்க. ஸ்க்ராட்ச் பண்ணி ஓவராலா எல்லா இடத்துலயும் ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுட்டு, இப்ப நம்ம வந்து அந்த ஆயில் லைட்டா வார்ம் ஆயிருக்கும் இல்லைங்களா? வார்ம் ஹேர் ஆயில் நினைவிருக்கட்டும். கொதிக்க கொதிக்க வச்சுறாதீங்க. ஸோ அது கை பொறுக்கிற சூடுல வந்து வச்சு நீங்க நம்ம ஸ்கேல்ப் முழுக்க நீங்க வந்து அத நல்லா மசாஜ் குடுங்க. மசாஜ் குடுத்துட்டு லீவ் இட் ஃபார் அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர். அதுக்கப்புறம் நீங்க ஹேர் வாஷ் பண்றப்ப, உங்களுக்கு ஒரு 2 டூ 3 ஹேர் வாஷ்லயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய ஹேர் ஃபால் ஆகட்டும், உங்களுடைய டேண்ட்ரஃப் ஆகட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு செட்டில் டவுன் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கே விசிபிள் ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். மத்தபடி நார்மலாவே நீங்க சனா ஹேர் ஆயில் யூஸ் பண்றப்ப, ரெகுலரா வந்து தலைக்கு வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, முடி சாஃப்ட் ஆயிடும். பிகாஸ் இதுல வந்து நேச்சுரல் கண்டிஷனிங் வந்து ரொம்ப ஈஸிலி ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அடிஷனலா ஹெவி ஹேர் ஃபால் இருக்கு. ஹெவி டேண்ட்ரஃப் இருக்கு அப்படிங்கிறவங்க, நான் சொன்ன மாரி இந்த டபுள் பாயிலிங் மெத்தட் அவசியமா ட்ரை பண்ணி பாருங்க. ஹேர் ஆயில் வாங்கி வச்சு, இல்லைங்க என் ஹேர் ஃபால் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தயவு செய்து அத வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நெறைய பேர் இத பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இத நான் சொன்ன டபுள் பாயிலிங் மெத்தட் பத்தி சொல்லி, அத அவங்க செஞ்சு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ வாங்கிட்டு அத அப்படியே வச்சுறாதீங்க. தயவு செய்து அத யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும்.